each and every ராசி இருக்குங்களா மேஜரேஷன் வாங்கிட்டு நான் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு என்ன ராசின்னு கண்டுபிடிக்கிறது ஓகே உங்க லக்னம் என்ன கண்டுபிடிக்கிறது அப்புறம் அதுல தசாபக்தி வரும் தசா பீரியட்ஸ்னு வரும் அந்த தசாபக்தி எப்படி கண்டுபிடிக்கும் இந்த டெக்னிக் போகலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு பேஸ் ஐடியா வந்துச்சு இந்த பிரபஞ்சத்தை எப்படி ஃபிகர் பண்ணிருக்காங்க இந்த பிக்சரை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அந்த பிக்சர்ல எப்படி இந்த ஸ்டார்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு திஸ் யூ நோ நோ இந்த கால்குலேஷன் தெரிஞ்சதை நம்ம எப்படி அப்ளை பண்றது தெரியும் ஸோ கால்குலேஷன் முடிஞ்ச பிறகு ஈச் அண்ட் எவரி ஹவுசஸ் வாட் ஆர் த திங்ஸ் டு பி லொகேட்டட் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்றது ஓகே வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் கம்பைன் ஸ்டடி பண்ண போறீங்களா இல்லை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவுட் டு லேர்ன் அஸ்ட்ராலஜி ஸ்கூல் தான் இல்லை அதில் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பைன் ஸ்டடி உங்களுக்கு ஹூ கேன் லேர்ன் அஸ்ட்ராலஜின்னு ஒரு ஒன்று கொடுத்தா எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதில் ஒரு பாயிண்ட் இஸ் குரூப் ஸ்டடிஸ் இப்போ எல்லா பிளானட்டும் ரொட்டேட்டா இருக்கு இதை டிவிஷன் பண்ணோம் எல்லாம் பார்த்தோம் இப்போ ஒவ்வொரு பிளானட்டும் கரெக்டா சுத்திட்டு இருந்தாக்கா உங்களுக்கு கால்குலேஷன் பக்கம் வந்துடும் இட் இஸ் நாட் சச் அன் அக்யூரேட் அந்த அக்யூரசி இல்லைன்றதை இப்ப செக் பண்ண போறோம் அதுல என்னென்ன கரெக்ஷன் பண்ண வேண்டி வரும்ன்றத பேஸ் கற்றுக்கிட்டாக்கா அப்புறம் கால்குலேஷன் போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ கால்குலேஷன் போகும்போது நான் என்ன அம்சா இந்த பாயிண்ட போட்டு போகும்போது வாட் இஸ் என்ன அம்சா உங்களுக்கு டவுட் அப்புறம் லோக்கல் மீன் டைம்னு சொல்லுவேன் ஸ்டாண்டர்ட் டைம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லுவேன் கிரீன்விச் மீன் டைம்னு சொல்லுவேன் இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ அந்த பேஸை தெரிஞ்சுக்கிட்டே கால்குலேஷன் குள்ள போகும் இட்ஸ் வெரி சிம்பிள் இதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணி 2 years 3 years கோர்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெரி சிம்பிள் இப்போ ஜியோசென்ட்ரிக் ஹீலியோசென்ட்ரிக் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஜியோசென்ட்ரிக்னாக்கா சன்னை பேஸ் பண்ணி ஹீலியோசென்ட்ரிக்னா சன்னை பேஸ் பண்ணி எல்லா பிளானட்டும் சுத்தி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக் அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க ஜியோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லி பூமி தான் சென்டர் எல்லா பிளானட்டும் அதை சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ தட் இஸ் கால்ட் மோர் அர்த்தம் வந்து சென்டர் பண்ணி எல்லா பிளானட்டும் சொல்லி இருக்குதுன்னு சொன்னாங்க பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கால்குலேஷன்ஸ்ல எல்லாமே நம்ம ஜியோசென்ட்ரிக் தான் போடுறது ஹீலியோசென்ட்ரிக் இல்லை ஏன்னாக்கா பூமி மேல இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லா இடத்தையும் கால்குலேட் பண்றோம் ஸோ ஜியோசென்ட்ரிக் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் ஓகே ஏன்னா இப்போ இந்த பாயிண்ட் எங்கேயாவது வரும் உங்களுக்கு ஜியோசென்ட்ரிக் ஹீலியோசென்ட்ரிக் படிப்பீங்க படிச்சோன்னா இதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கலையா தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது நெக்ஸ்ட் கிரீன்விச் மீன் டைம் கிரீன்விச் மீன் டைம்ல தான் எல்லா கால்குலேஷன்ஸும் இப்போ பண்ணிட்டு இருக்கு வேர்ல்டு டைம்ல ஒரு கண்ட்ரிக்கு ஒரு டைமை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதனால கரெக்டா மேட்ச் ஆயிட்டு இல்லை ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து 1888 ஒரு கான்ஃபரன்ஸ்ல எல்லா கண்ட்ரிஸ்காரங்களும் கூப்பிட்டு வி ஷுட் ஃபாலோ ஸ்டாண்டர்ட் டைமிங் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க அந்த ஸ்டாண்டர்ட் டைமுக்கு என்ன பண்ணாங்க கிரீன்விச் மீன் டைம் GMT சொல்லுவோம் இந்த கிரீன்விச் மீன் டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா குளோப் இருக்கு இல்லைங்களா குளோப்ல எல்லா கண்ட்ரிஸும் இருக்கு இல்லைங்களா அதை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த குளோப் ரவுண்டா இருக்கிறத நீங்க ஓபன் பண்றீங்க ஓபன் பண்ணிட்டு இந்த கண்ட்ரிஸ் எழுதுறீங்க இன்னொரு கண்ட்ரி இருக்கு டே வந்தீங்கன்னா லண்டன் India so it totally opened one. They என்ன பண்ணாங்க they have divided into 12 equal 24 equal parts.
24 equal parts divide பண்ணாங்க. They were divided into 24 equal parts. Center எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா the center place Londonல Greenwich என்ற Greenwich mean time. This is taken as a center. From here இந்த பக்கம் போனா plus adding the hours. இந்த பக்கம் போகும்போது minus. Okay, westward போகும்போது minus. Eastwards போகும்போது this is called Greenwich mean time. அவ்வளவுதான். Okay, இதுக்கு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு, இது ஒரு புக்கே இருக்கு. So இது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி each and every divisions எப்படி டிவைட் பண்ணாங்க 360 அப்படி பெரிய calculations இருக்கு. Only this GMT னா இவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு GMT சொல்லும்போது GMT is taken as a starting point of the sunrise. From there everything is divided சொல்லும்போது புரியாது. This is very simple. Okay, they have divided into 360 A வந்து 12 parts பண்ணாங்க. Center point எங்க வருதோ that is called as GMT. அது வருது லண்டன்ல. Okay, this is GMT. Next we will go to Indian Standard Time. Indian Standard Time எப்படி வந்தது? இப்ப GMT வந்துட்டு calculation பண்றப்ப என்ன பண்ணாங்க? இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சென்டர்ல GMT வந்து இல்லைங்களா? இங்க இருந்து இந்தியா இருக்கு. இந்தியாக்கு நீங்க கால்குலேட் பாத்தீங்கன்னா எவ்வளவு டிகிரி வருதுன்னு பாத்தீங்கன்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ். இங்க இருந்து இந்தியாக்கு சென்டர் பாயிண்ட் வரதுக்கு செக் பண்ணீங்கன்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ். 82 டிகிரி 30 மினிட்ஸ்னாக்கா இப்போ 360 டிகிரியை நீங்க ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 1440 minutes equals to 360 degree. எப்படி இத வந்துட்டு 360 degree டிவைட் பண்ணும்போது 1 degree is 4 minutes. எப்படி சொல்றோம் பாருங்க. இப்போ 360 into 4 நான் சேப்பர் 4 24 4 2 நவம்பர் 12 1440. 1 degree is 4 minutes into 360 degree is 1440 minutes. அப்போ 1 டிகிரிக்கு 4 minutes. புரிஞ்சுங்களா? It's very simple. என்ன டோட்டல் இந்த பூமி இருக்கு இல்லைங்களா, இந்த டோட்டல் 360 டிகிரி இருக்கு இல்லையா, இந்த 360 டிகிரிய ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணா எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு டிகிரில எடுத்து போகும்போது டோட்டலி 360 டிகிரி 360 டிகிரில 1 டிகிரி 4 மினிட்ஸ். அப்போ 360 டிகிரிக்கு 1440 மினிட்ஸ். புரிஞ்சுங்களா? டவுட்ஸ் இருந்தா டக்குன்னு கேட்கலாம். ஓகே, கன்ஃபியூஸ்ல இருக்காதீங்க, ஃபர்தர் போறது கஷ்டம். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். அப்போ 82 டிகிரி 30 மினிட்ஸ் எவ்வளவு வருது? 82 டிகிரி இன்டூ 4 மினிட்ஸ். அதாவது 1 டிகிரி 4 மினிட்ஸ் இல்லைங்களா, டிகிரி மினிட்ஸ். 82 டிகிரிக்கு 4 2 8 4 8 32 328 மினிட்ஸ் பிளஸ் 4 2 8 4 8 32 plus 2 30 minutes. Okay, 358 360 வச்சுக்கோங்க, அப்புறம் பார்க்கலாம். 360 நம்பர் 328 நீங்க divided by 60 பண்ணீங்கன்னா 5 hours வரும். 28 minutes plus that 5 hours 30 minutes வரும். ஓகே, 5 hours 30 minutes. ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா GMT ல இருந்து இந்தியாக்கு சென்டர் பாயிண்ட்க்கு உங்களுக்கு 5 hours 30 minutes இந்தியா. அது கால்குலேஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு, அதை கொடுக்குறேன்.
பாருங்க 82 into 4 4 2 8 4 8 32 328 minutes ஆச்சுங்களா? இது 30 seconds இல்லையா? 1 degree is 60 minutes. இது 30 minutes நம்ம ஆஃப் இல்லைங்களா? ஆஃப் நம்ம 1 டிகிரிக்கு 4 half டிகிரிக்கு 2 ஆட் பண்ணும்போது இது 3 டிகிரி 330 minutes. 330 minutes வந்து ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 6 30 5 hours 30 minutes. 5 hours 30 minutes. Okay. So இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அந்த பர்టిక్యులர் ஏரியாக்கு இத மைனஸ் பண்ணி அந்த பொசிஷனுக்கு வரும்போது இது வெச்சிக்கலாம். So that I tell you very simple. உங்களுக்கு சில பேசிக் தெரியணும். இப்போ GMT னா என்ன, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னா என்ன அப்படின்ற அந்த பேசிக் டவுட்ஸ் கிளியர் பண்றாங்க. ஓகே, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நம்பர் இந்தியாவுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு அந்த சென்டர் பாயிண்டை கால்குலேட் பண்ணும்போது this is இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஓகே, இப்போ இந்தியாக்குள்ள வந்துட்டீங்க. ஓகே, இந்தியாக்குள்ள சென்டர் பாயிண்ட் எடுக்கும்போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு 68 டிகிரி வருது. அதாவது ஜிஎம்டில இருந்து சென்டர் பாயிண்ட் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் டு உத்தரப்பிரதேஷ் அமராவதி என்ற இடத்துக்கு வருது. இட் கம்ஸ் சம்வேர் ஹியர். இந்த பிளேஸ் வந்து எக்ஸாக்ட்லி 82 டிகிரி 30 மினிட்ஸ் வருது. and the end comes 97 degree east. So Indian standard time கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரூல் அப்ளை. That is taken from Greenwich Mean Time. அங்க இருந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு டிகிரி இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்றதா இந்தியன் ஸ்டாண்டர்ட். Now it's clear. இப்போ லோக்கல் மீன் டைம் போனோம். இப்போ இங்க இருந்து இந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் போனாலும் இந்தியாவில் இப்போ பெங்களூருக்கு வரும். நீங்க இங்க கணக்கு. This is called local mean time. இங்க இருந்து சென்னைக்கு போறோம், இங்க இருந்து கர்நாடகா, இங்க கேரளா ஆர் டெல்லி, இங்க நீங்க. This is called local mean time. Okay, you know now Greenwich Mean Time, Indian Standard Time, local mean time, and geocentric, heliocentric. So இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. சொல்லிக் கொடுக்குற மெத்தட் ஃபாஸ்டா இருக்கலாம், பட் ரொம்ப சிம்பிளா இருக்கும், உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, இதை எடுத்துக்கிட்ட பெரிய ஸ்டோரி கிரியேட் பண்ணுவாங்க. ஜிஎம்டினாக்கா இங்க ஃபுல் வேர்ல்டு கால்குலேட் பண்ணி அங்கே எந்தெந்த டிகிரி வருது, அப்புறம் ஜிஎம்டி எங்க வருது, அங்கேருந்து இந்தியாவுக்கு வரணும்னாக்கா சன்ரைஸ் ஆகுது, பூமி இருக்கு, பூமி மேல ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வெளியே போகணும். தட் பாயிண்ட் இஸ் டேக்கன் அஸ் லக்னா. அது எந்த லக்னா வருது, அங்கிருந்து 360 டிகிரிக்கு அது திரும்பும் போது 24 hours 2 hours டிவைட் பண்ணி கால்குலேட்டர்ஸ் லக்னா. இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பெருசு பண்ணிடுவாங்க. நத்திங் லைக் தட். ஓகே, ஜிஎம்டி என்னன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைன் தெரியும், லோக்கல் மீன் டைம் தெரியும். ஓகே, இப்போ ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் ஒரு ரவுண்ட் வரத்துக்கு எவ்வளவு நேரம் எடுத்து சன் இருக்கு இல்லைங்களா? தட் ஐ கிவ் இட் இன் ரைட் டைம். வந்து உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன், பட் இந்த பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இப்போ சன் இருக்கு, சன் மெர்க்குரி ரவுண்ட் அடிக்குது இல்லைங்களா? இது தன்னந்தானியும் சுத்தணும், சூரியனும் சுத்தணும். இந்த இது எவ்வளோ எடுத்துக்கணும் டைம். அதே மாதிரி வீனஸ், எர்த், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், இது வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்றத பார்க்கலாம். இதெல்லாம் பேசிக் திங்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் கால்குலேஷன். இப்போ மெர்க்குரின்னு எடுத்தீங்கன்னா நான் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். சிம்பிள் எழுது, ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சன், மூன், டைம் வேஸ்ட் ஆகும், அவ்வளோதான்.
அதுக்காக மார்ஸ், மெர்க்குரி, ஜூபிட்டர், வீனஸ், சாட்டர்ன், ராகு. இப்போ சன் நியரஸ்ட் மெர்க்குரி இல்லைங்களா? மெர்க்குரி என்ன பண்ணும் அப்படின்னா தன்னைத்தானே சுத்தத்துக்கு 58 டேஸ் இருக்கு. ஓகே, சூரியனை சுத்தி வர்றதுக்கு இட் டேக்ஸ் 88 டேஸ் ஒன்லி. அப்போ தன்னைத்தானே சுத்தத்துக்கு இப்போ பூமி இருக்கு, சூரியன் இருக்கு, சூரியனை மெர்க்குரி சுத்தின்னு வந்துருக்கு. மெர்க்குரி ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி 58 டேஸ் கம்ப்ளீட் பண்ணா, தன்னைத்தானே சுத்தத்துக்கு 58 டேஸ் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள 88 டேஸ் ஒரு ரவுண்ட் வந்துடும். அப்படின்னா இவ்வளவு தூரம் ஒரு ரவுண்ட் அடிக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. 1.5 ரவுண்டா 1.25 ரவுண்டுக்கு ஒரு ரவுண்ட் வந்துருக்கு சூரியன். புரிஞ்சுங்களா? சூரியனை சுத்தத்துக்கு 88 டேஸ் எடுத்துக்குது. அது தன்னைத்தானே சுத்தத்துக்கு 58 டேஸ். அப்போ இங்க நீங்க வரதுக்குள்ள 58 டேஸ் கம்ப்ளீட் ஆகும். ரிமைனிங் போர்ஷன் இப்போ பூமி அப்படி இல்லை. பூமி தன்னந்தானே சுத்தத்துக்கு 24 ஹவர்ஸ், சூரியனை சுத்தத்துக்கு 365 டேஸ் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி மெர்க்குரி தன்னந்தானே சுத்தத்துக்கு 58 டேஸ், ஃபுல் ரவுண்ட் வரதுக்கு 85 டேஸ். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் போதும். அப்பதான் உங்களுக்கு இந்த क्वेश्चन ஆன்சர் கிடைக்கும். எப்படின்னாக்கா இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். மெர்க்குரி தன்னைத்தானே சுத்தின்னு ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள 45% கம்ப்ளீட் ஆயிடும், 75% கம்ப்ளீட் ஆயிடும். அப்படின்னா ஆஃப் போர்ஷன் சூரிய வெளிப்படுது, ஆஃப் போர்ஷன் ட்விட்டர். டுவெல் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் அங்க வருது. ஸோ மிதன் ராசிக்கு வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல் போட்டிருக்கோம். இட்ஸ் நத்திங் பட் டுவெல் நேச்சர். பிகாஸ் திஸ் பிளானட் இஸ் ப்ரொஜெக்டிங் ஹிம்செல்ஃப். ஒரு 3/4 வரைக்கும் ஒரு ரவுண்ட் வரும்போது ஆஃப் போர்ஷன் ஃபுல் மைனஸ் டிகிரி இருக்கும், ஆஃப் போர்ஷன் 400-600 டிகிரி. சோ அப்போ இந்த வேரியேஷன் தான், இந்த வேரியேஷன் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் யார் உடம்புல ஜாஸ்தி இருக்கோ அவங்களுக்கு டுவெல் நேச்சர். பிகாஸ் இட் இஸ் டுவெல் அப்ரோச். ஒரு ஆஃப் போர்ஷன் ஒரு பக்கம் இருக்கு, ஆஃப் போர்ஷன் வேற பக்கம் இருக்கும்போது டுவெல் கேரக்டர் பேப்பர் படிச்சுட்டே இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. So அந்த மாதிரி dual nature இருக்கும். Okay, this will be applied practically. அதுக்கு தான் இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீனஸ். வீனஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 243 டேஸ் ஒன் ரவுண்ட் இது பூமியை சுத்தி வருது. ரொட்டேஷன், ரெவல்யூஷன், ஆர்பிட். ஒரு ரொட்டேஷன் தன்னைத்தானே சுத்துறதுக்கு 58 டேஸ், ரெவல்யூஷன் ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு 85 டேஸ். இது வந்து 225 டேஸ். இது பாருங்க, தன்னைத்தானே சுற்று 243 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் தன்னைத்தானே சுத்தத்துக்குள்ள ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றது. பூமி எடுத்துக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 23 days 56 minutes. It is 24 days and 365 days. அது லீப் இயர்லாம் பார்த்துக்கலாம். மார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24 days 37 the days, the hours. Okay. 687 days to go on. Mars on a Jupiter. Jupiter on the தன்னந்தானே சுத்தத்துக்கு 9 hours 55 minutes. Hours minutes. And 4,000
333 days. It is approximately 11 years, 8 months. Saturn, 9 hours lo round adichala. Oh, ரொம்ப fast. Hours and minutes. This is Saturn. Order for your body, order for success. And 10,759 days. That is nearly 29 years. Orbital is slow. Rahu, 18 years. This is the rotation. This is very important. Practical application. இப்போ ஓல்டன் டேஸ்ல ஒருத்தர்கிட்ட நீங்க ஏதோ கேட்க போறீங்கன்னாக்கா அவர் காட்டுல ஒரு இடத்துல ஒரு குடிசை போட்டுட்டு உட்காந்துருப்பார். அவர் உட்காந்துட்டு கண்ண முடியும் உட்காந்துருப்பார். பெரிய சன்னியாசி இல்ல சித்தரோ உட்காந்துருக்காங்க. அவர்கிட்ட போனா கடவுள் நேரா பேசுறாரு, அவர்கிட்ட கேட்ட விஷயத்த சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடின்னு போகுது. தேடின்னு போனா அவர் கண்ண முடியும் உட்காந்துருப்பார். உட்காந்துருக்கிறப்போ இன்னைக்கு எந்தெந்த பிளானட் எப்படி இருக்கு அப்படின்றது அவர் தலைவர். இதெல்லாம் கால்குலேஷன்ஸ் எல்லாம் தலைவர். உட்காந்துருக்கும் போது ஜூபிட்டர் வந்துட்டு ரிஷபத்துல இருக்கு, சன்னும் அங்கதான் இருக்கு, மெர்க்குரியும் அங்கதான் இருக்கு, மூணும் அங்கதான் இருக்கு, ராகு அண்ட் மார்ஸ் மீனத்துல இருக்கு, கேத்து வந்து கன்னியால இருக்கு, சாட்டர்ன் கும்பத்துல இருக்கு. இப்போ நீங்க போறீங்க உள்ள போன உடனே ஐயா உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. சொன்ன உடனே அப்போ டைம் வந்து காலையில 10 மணி வச்சுக்கோங்களேன். 6 மணிக்கு சூரியன் ரிஷபத்துல. இன்னைக்கு டேட் வந்துட்டு என்ன டேட் இன்னைக்கு? செகண்ட்னாக்கா ஆஃப் டே 15, 16, 17 டிகிரில சன் இருக்கு. அப்படின்னா 10 o'clock நீங்க போயிருக்கீங்கன்னா 6, 7, 8, 9, 10 கடக லக்னத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ கடக லக்னத்துல இருக்கிறப்போ கடக லக்னத்துக்கு சந்திரன் வந்து 11ஆம் வீட்டுல இருக்கு. 11ஆம் வீட்டுல கூட ஜூபிட்டர் இருக்கு, ஹெல்த் ப்ராப்ளம், கூட சன் இருக்கு, ஃபேமிலி ப்ராப்ளம், அங்க 3 ஃபைனான்சியல் ப்ராப்ளம். இப்படி எல்லா கிரகத்தையும் கணக்கு போட்டுட்டு என்னப்பா குடும்ப ப்ராப்ளமோ உடம்பு சரியில்லை காசு இல்ல கையில அதை பத்தி கேட்க வந்திருக்கியா நீங்க நினைச்சுக்குவீங்க. இவன் கடவுள்கிட்ட நேரம் பேசிட்டு இருக்கான், கடவுள் விஷயத்தை சொல்றாரு. வேற ஒண்ணும் கிடையாது. Who studied astrology nicely, they can predict everything, anything at any time. இதான் அவங்க பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? So this is how it helps. அப்போ நீங்க இந்த பிளானரி மூமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு விட்டுட்டு இன்னும் 10 வருஷம் முன்னால ஒருத்தர் சத்துட்டான், அவன் சத்த டைம் கரெக்டா அப்படின்னு பாக்கணும்னா நீங்க மூவ்மெண்ட் பண்ணலாம். 11 years பிஃபோர் ஜூபிட்டர் எங்க இருந்தது, 29 years பிஃபோர் சாட்டர்ன் இருந்தது, 30 years ஒரு ரவுண்ட் அடிக்கல, 2.5 years ஒரு வீட்டுல இருக்கு, 2.5 yearsனா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க. இப்படி கால்குலேட் பண்ணி அவ்வளவுதான். கடவுளோட பேசுறதுக்கு போய் யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, they are studying the planetary positions and their behaviors. இப்போ ஒவ்வொரு பாடல எப்படி ஒர்க் ஆகுது நீங்க கேட்கலாம். எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க, எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸும் அப்ளை ஆகிருக்கு. ஒருத்தருக்கு எப்படி வேரி ஆகும்? ஆமா, ஈச் அண்ட் 1.5 minutes வேரியேஷன் வந்தாலே உங்க பிளானட்டரி பொசிஷன். இப்போ உங்க ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு மொபைல் இருக்கு. இவர் மொபைல் ஒர்க் ஆகிற மாதிரி உங்க மொபைல் ஒர்க் ஆகுதா? உங்க மொபைல் ஒர்க் ஆகும் அவங்களுக்கு ஒர்க் ஆகுதா? இல்ல. ஏன் சொன்னாக்கா ஈச் அண்ட் எவ்ரி மொபைல் இஸ் ப்ரோக்ராம்ட் அண்ட் தி நம்பர் லோடட் ஆஸ் பர் தட் இட் ஒர்க்ஸ். சேம் வே உங்க சக்ராஸ் பிறக்கிறப்ப என்ன காம்பினேஷன்ல ப்ரொவைடா இருக்கோ அதுபடிதான் உங்களுக்கு பாடி ஒர்க் ஆகும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரிபடி இஸ் எ மொபைல். புரிஞ்சுங்களா? சிம்பிளா சொல்றேன். ஸோ நீங்க பிறந்தப்ப எந்த பிளானட்டரி பொசிஷன் இருந்துச்சோ அது இன்னொருத்தருக்கு இருக்காது. Each and every seconds and minutes it varies. எப்படி நகை போறது, ஸ்மோக் பண்ணி போடுறோம், ஸ்மோக் ஸ்மெல் வருது. Within 30 seconds அந்த ஸ்மெல் போயிடும். Then what is here? Something is different, no? Like this, the variations are taking place each and every seconds. This makes all the difference. புரிஞ்சுதுங்களா? இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கால்குலேஷன்ஸ் தான். ஓகே, எழுதிக்கிறீங்களா? 18 years. அது வந்துட்டு இட் இஸ் ஷேடோய் பிளானட். அதனால அது ரொட்டேட் பண்றதெல்லாம் இல்ல. அது 18 years அரௌண்ட் வரும்னு சொல்லிட்டு கால்குலேஷன்ஸ். ஓகே.
நோட் பண்ணிக்கிறீங்களா? சில ரிப்பீட். சார் ஒரு இது ட்ரிங்க்ஸ் பிரேக் கொண்டு போலாமா? போலாம் சார். நீங்க சொல்லி